ஹாய் சில குட்டீஸ். சிஸ்டர் ஒருத்தங்க கமெண்ட்ல அவங்க ஆயிலி ஸ்கின் டைப் எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க. என்னோட ஆயிலி ஸ்கின் டைப் எப்படி ட்ரை ஸ்கின்னா மாத்துனேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் டேப் வாட்டரால அடிக்கடி உங்க ஃபேஸை வாஷ் பண்ணிட்டே இருக்காதீங்க. நீங்க சொந்த ஊர்ல இருக்கீங்கன்னா ஓகே. வெளியூர்ல தங்கி இருக்கீங்க அப்படின்னா 100% உங்களோட டேப்ல வந்து உப்பு தண்ணி தான் வரும். அதை அடிக்கடி உங்க ஃபேஸ்ல எடுத்து வாஷ் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஃபேஸ் வாஷ் நான் இந்த ப்ராசஸ் 8 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்கும்போது ஹிமாலயோட லெமன் ஆயில் கண்ட்ரோல் ஃபேஸ் வாஷ் தான் பார்த்து யூஸ் பண்ணேன். இப்போ வந்து நிறைய ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வருது. அதுல ஆயில் கண்ட்ரோல்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து கரெக்டா வாங்கி யூஸ் பண்ணுங்க. எப்படி 2 டைம்ஸ் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு பிறகு 2 டைம்ஸ் கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும். ஒரு மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நைட் போட்டு தூங்குறதுக்காக ஒரு லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா ஆலோவேரா ஜெல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் விஷயம் சொல்ல குட்டீஸ், எவ்வளவு தூரத்துக்கு நீங்க உங்க ஜங்க் ஃபுட்ஸை கம்மி பண்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்க ஃபேஸ்ல ஆயில் செக்ரேஷன் கம்மியாகிறத நீங்களே பாப்பீங்க. அண்ட் ஒன் மோர் திங், ப்ளீஸ் இது வந்து பொறுமையா பண்ற ஒரு ப்ராசஸ். இதுக்காக உடனே எனக்கு ரிசல்ட் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா தெரியாது. எனக்கு 3 மந்த்ஸ்க்கு மேல ஆச்சு. இந்த மாதிரி பொறுமையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால ரிசல்ட் நல்ல விதமா பார்க்க